La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா அப்ளிகேஷன் தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் என்னென்ன காலேஜஸ் வரும், அது வந்து இந்த சீட் மேட்ரிக்ஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் இண்டியா கோட்டா தமிழ்நாடு ஆயுஷ் நடத்துகிற ஆல் இண்டியா கோட்டா அப்ளிகேஷன் எதுக்குன்னா, ப்ரைவேட் காலேஜஸ் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ப்ரைவேட் காலேஜஸ்லேயே 3 விதமாக வந்து சீட்ஸ் வந்து பிரிப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு காலேஜில் வந்து 100 சீட் இருக்குது அப்படின்னா அதில் 50 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா, 25 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, மிச்சம் இருக்க 25 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆல் இண்டியா கோட்டா வந்து பிரியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆல் இண்டியா கோட்டா 25 சீட்ஸ் எப்படி வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்ளிகேஷனை வச்சு, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு, ஸோ அதுக்கு அப்ளிகேஷன் வச்சு, அதுக்கு ரேங்க் லிஸ்ட் வச்சு, ஸோ அப்படி தான் வந்து இந்த சீட்ஸை வந்து ஃபில் பண்ண முடியுமே தவிர்த்து, ஸோ வேறு எந்த கோட்டா மூலிமா இவங்க வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இவங்க வந்து அதர் ஸ்டேட்ஸ், இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஸோ நார்த்தன் ஸ்டேட், டெல்லி, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கூட நீங்கள் வந்து தமிழ்நாடு ஆயுஷ் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் எந்த ஸ்டேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருந்தனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நோ இஷ்யூஸ். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள். ஸோ பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ் அண்ட் பிஹெச்எம்எஸ், சித்தா, ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதி இதில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 1.75 lakhs இல்லை 1.5 lakhsன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதர் ஸ்டேட்ஸ் பீப்புளும் இந்த காலேஜுக்குள்ள காம்படிஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் காம்படிஷன் இருக்க தான் செய்யும். மோர் ஓவர் லைக் மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஆல் இண்டியா கோட்டாவும் ஸோ அப்படி தான் ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி லைக் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து, ஸோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் கோட்டாங்கிற அளவுக்கு காம்படிஷன் இந்த அளவுக்கு காலேஜஸ் இருக்குது. நாம் ஒரு காலேஜ் நமக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கல, பட் ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அந்த கவுன்சிலிங் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ரைவேட் காலேஜஸில் ஏதாச்சும் ஸ்டாண்டர்டைஸாக உங்களுக்கு பிடிச்ச ப்ரைவேட் காலேஜஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அந்த காலேஜில் போய் சேரணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஸோ இந்த கோட்டா மூலிமா போகிறதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெல் ஃபர்னிஷ்டாக இருக்கும், அந்த ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவோட டீட்டெயில்ஸ். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு மேஜர் டீட்டெயில்ஸ் என்ன ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஸோ சித்தாவில் மொத்தமாக வந்து 13 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ ஆயுர்வேதாவில் மொத்தமாக 5 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ ஹோமியோபதியில் மொத்தமாக 11 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைவேட் காலேஜஸ் இந்த மொத்தமாக சீட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்ளிகேஷனை வந்து இவங்க வந்து ஃபில் பண்ணி அதுலேருந்து வந்து சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்ளிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன யாருக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல் இண்டியா கோட்டாக்கு என்னென்ன அப்ளிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ www.tnhealth.tn.gov என்ற வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டில் ஸோ ஆல் இண்டியா கோட்டா ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதில் பேஜ் நம்பர் 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 10 என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் instructed to upload the following certificates while filling the online application form and submit. ஸோ வந்து கேண்டிடேட்ஸ் இந்த அப்ளிகேஷனில் இருக்க நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி 2025 அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு, அண்ட் தென் 10th மார்க் ஷீட் போத் சைட்ஸு, ஸோ போத் சைட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட், அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் கிளாஸ் 11th மார்க் ஷீட்டு. ஸோ போத் சைட்ஸ்னால் 2 சைடுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் ஹெச்எல்சி மார்க் ஷீட்டு, ஸோ போத் சைட்ஸு ஆர் அதர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா அதுவும், அப்புறமேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வேலிட் இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளைன் ஃப்ரம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கிண்டி சென்னை, ஸோ சிபிஎஸ்சி அந்த ஐசிஐசி போர்டில் இருக்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் பேங்க் பாஸ்புக், ஸோ கோர்ட் ஆர்டர்ஸ், ஸோ அடிஷ்னல் சப்போர்ட் ஃபார் டாக்குமெண்டிங்.
ஸோ வந்து ஏதாச்சும் அடிஷ்னல் சப்போர்ட் ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி ஏதாச்சும் கோர்ட் அட்ரஸ் ஏதாச்சும் அதாவது இருந்ததுன்னா இனி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்ளை பண்ணலாம். உங்கள்கிட்ட இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா. ஸோ ஆல் இண்டியா கோட்டாக்கு டாக்குமெண்ட்ஸ் இதுதான். ஸோ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ப்ராஸ்பெக்டாஸ் இருக்கிற பேஜ் நம்பர் 10 வந்து ஒரு டைம் பார்த்துட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸில் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த அப்ளை பண்ணுறதாவது நம்ம வச்சுக்கிட்டோம்னாச்சும் அப்ளை பண்ண ரெசிப்டோ ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து வச்சு வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நோ இஷ்யூஸ். ஸோ மேக்ஸிமம் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ லாஸ்ட் டேட் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஆகஸ்ட். அதுக்குள்ளே வந்து அப்ளிகேஷனை ஃபுல்லாக சப்மிட் பண்ண பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஸோ மேக்ஸிமம் அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி அந்த பேமெண்ட் ப்ராசஸில் வந்து பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா சித்தர்குரல் சேனல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் காய்ஸ் தட்ஸ் இட். டாட்டா பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.